ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் இந்த வருஷம் 2026 கல்வியாண்டிற்கான புது சிலபஸ் படி ரெடி பண்ணது தான். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுவும் நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வரும். புரியுங்களா? ஒரு 5 டிஸ்ட்ரிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும். கண்டிப்பாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு இதே கொஸ்டின் பேப்பர் வந்தது அப்படின்னா உங்களுக்கு 100% உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொன்று, நான் சொல்லக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்லையும் 8 மார்க் கொஸ்டினில் குறிப்பிட்டு ரெண்டு மட்டும் சொல்கிறேன். இதை மட்டும் படிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் போதும். அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணிடலாம். குருவினாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமே நீங்கள் 2 தான் அட்டன் பண்ணணும். அதனால் ரொம்பலாம் மெனக்கடாதீங்க. கனவிலும் கூட இன்னாதது எவர் நட்பு, இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை, நீங்கள் மாளும் பகுதியில் ஏறுதழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது, கன்னி என்பதனுடைய பொருள் யாது. அதே மாதிரி இயல் 1ல் நீங்கள் பேசும் மொழியாது, அது எந்த மொழி குடும்ப வகையை சார்ந்தது, அந்த ஒரு கேள்வி சேர்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 5 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு அளவடை எத்தனை எப்படும் அவையாவை, இன்னொரு கேள்வி சேர்த்து சொல்கிறேன். காலவாகுபெயர் என்றால் என்ன, சான்று தருக. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பூக்கும் அப்படிங்கிறது இது ஒன்று தான் நமக்கு புக் பேக்கில் இருக்கிறனால அதுதான் கேட்டாங்கன்னு வேறு வழி இல்லை. அதேமாதிரி குவித்து மாற்று இதோடு தொடர்புடைய இன்னொரு 3 பயிற்சி நம்முடைய புக்கில் இருக்கும். அதையும் சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னம்னா இருவினைகளை தொடரில் அமைத்து எழுதுதல் தான். ரைட்டுங்களா? அதனால் தொடரில் அமைச்சு எழுதிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா காலவாகுபெயர், நான் சொன்ன காலவாகுபெயர் இதுலேயும் கொடுத்துருக்கு. மதினா சிறந்த இசை வல்லுநர், குழலிக்கு பாடத் தெரியும். இது போக இந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழின் நாப்பழக்கம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, இந்த பயிற்சியோடு சேர்த்து நம்முடைய புக்கில் மொத்தம் 4 இருக்கும். அந்த 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 5 2 மார்க்குமே உங்களால் 100% அட்டன் பண்ண முடியும். அடுத்தது உங்களுக்கு தெரிய வேண்டியது சிறுவினாவில் முதல் 2 யூனிட் மட்டும் படிங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 3 என்னும் பெயர் பிற திராவிட மொழிகளில், அதுபோக ஏறுதழுவுதலில் இருக்கக்கூடிய நெடுவினாவும், லாஸ்ட்டாக இயல் 7ல் இருக்கக்கூடிய பெரியார் சிந்தனைகளில் இருக்கக்கூடிய சிறுவினாவை மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா போதும். உரைநடை ஒரு 3 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செயல்லையும் அதேமாதிரி தான். என் சமகால தோழர்களை நிலைத்த புகழை பெறுவதற்கு குடபுலவையினார், இது 2 மட்டுமே போதுமானது நீங்கள் எழுத வேண்டிய ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்து மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் காடெல்லாம் ஒன்றறிவதுவே, இது 2 படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நெடுவினா நம்ம சொல்லிடலாமா? நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு இருக்கணுன்றதுக்காக தான் பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பு, ஏமாங்கத நாட்டு வளம் குறித்து வர்ணனைகளை உங்கள் ஊரின் வளங்களோடு ஒப்பிட்டு எழுதுக, இது 2 கொடுத்துருக்கேன். இது போக ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய நெடுவினாவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட்டாக 3 நெடுவினா என்ன படிக்கணும்னு தெரியணும் இல்லையா? பெரியாரினுடைய சிந்தனை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஏறுதழுவுதல், இது 2. இது போக 3ஆவதாக ஒன்று படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இயல் 1ல் இருக்கக்கூடிய திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெடுவினா படிச்சுக்கோங்க. இந்த 44ஆம் நம்பர் கேள்வியை அட்டன் பண்ணுறதுக்கு தண்ணீர் தாய்மைக்கு வறட்சி இல்லை, இது போக அடிஷனலாக படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னம்னா 6ஆம் திணை, இந்த வருஷம் புதுசாக 6ஆம் திணை தேர்த்திருக்காங்கன்னு சொல்லும்போது அது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 6ஆம் திணை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த 45ஆம் நம்பருக்கு நான் கொடுத்துருக்க இந்த 2 மட்டுமே போதுமானது. எனது பயணம் 100% கேட்டுருவாங்க. அது ஒன்று படிச்சிருந்தீங்கனாலே உங்களால் அந்த 45ஆம் நம்பர் கேள்வியை அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுடைய கையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண எப்பயுமே மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.